ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பூசணிக்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நல்லா முதல்ல பூசணிக்காவை க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் வெடிச்சதும் அதில் கொஞ்சம் வெந்தயம் சேர்க்கலாம். வெந்தயம் நல்லா வெடிச்சதும் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறமா அதில் சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இந்த மூணையும் ஒன்றா போட்டு நம்ம வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற பூசணிக்காய் அதில் சேர்த்துக்கலாம். இந்த பூசணிக்காய் நம்ம வெயில் காலத்துலலாம் எடுத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல காய்ங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். பூசணிக்காய் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். அது கொஞ்சம் நல்லா அதோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக சாம்பார் பவுடர் போட்டுக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கொஞ்சமாக புளி, நிறைய சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்தா போதும். கொஞ்சம் புளியும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம மூடி வச்சு வேக வைக்க போறோம் கொஞ்ச நேரம். பம்கின் கொஞ்சம் சீக்கிரமா வெந்துருங்க. அதனால நம்ம ஒரு 3 விசில் விட்டா போதும். 3 விசில் நம்ம விட்டு எடுத்திருக்கோம். இது நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இன்னும் கூட 2 விசில் விட்டிங்கன்னா குழஞ்சு போயிடும். அதனால நம்ம 3 விசில்ல எடுத்துக்கலாம். அதோட கொஞ்சமா தேங்காய் சேர்த்துருக்கோம். அதோட கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் அதை அப்படியே வச்சிருக்கலாம். நல்லா ஒரு 3 to 5 மினிட்ஸ் கொதிச்சதும் அதில் கொஞ்சம் நம்ம கொத்தமல்லி சேர்த்து அதை இறக்கிடலாங்க. இது சாம்பாரோட ரசத்தோடலாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.